ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசா எப்படி ஒரு Paytm அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றது? கிரியேட் பண்ணி எப்படி Paytm அக்கவுண்ட்ட யூஸ் பண்றது? அப்படியே பணத்த எப்படி அனுப்புறது? ஸ்கேன் பண்ணி எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி, மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையா வரீங்கன்னா, நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Paytm அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேங்க. அந்த லிங்க் மூலியமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹100 கேஷ்பேக் கிடைக்குங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணி நீங்க மொபைல் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் கேட்கும். நீங்க பேங்க்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணீங்க. ஆமாங்க, உங்ககிட்ட மொபைல் நம்பர் இருக்கணும், அது பேங்க்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கணும் உங்க அக்கௌண்ட்லயும். அந்த மொபைல் நம்பர் நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. உங்க மொபைல் நம்பரை இங்க கொடுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கு நீங்க அலோவ் குடுக்கணும். உங்க எஸ்எம்எஸ் இது மாரிலாம் அலோவ் குடுக்கும் லொகேஷன் எல்லாத்தையுமே. நீங்க அலோவ் குடுத்தீங்க. அலோவ் குடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்க ஓடிபி எடுத்துக்கு ஓப்பன் ஆயிருங்க. பாருங்க எனக்கு ஓடிபி வந்துருச்சு பேங்க்லேருந்து. Paytm வந்துருச்சு. அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரீட் பண்ணிக்கு, அதுவே என்ட்ரியும் ஆயிக்கு, ஆட்டோ ஃபில் ஆயிக்கு, அதுவே ஓப்பன் ஆயிக்கு. இப்போ ஓப்பன் ஆன இந்த பேஜ் தான் நீங்க வருவீங்க. இதுல நெறைய Paytmோட எல்லா மெனு பார் எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு Paytmோட எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வேண்டாங்க. மேல பாருங்க நம்மளுக்கு ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ஆமாங்க. அந்த ப்ரொஃபைல் ஐகான் நீங்க கிளிக் பண்ணி அடுத்த பேஜ்ல கீழ பாருங்க யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா? ஆமாங்க, நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணனும் இல்ல பாருங்க மேல 3 ஆப்ஷன் இருக்குது. அதுல ஆட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. நீங்க ஆட் பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணா தான் நீங்க மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் உங்க பேங்க்ல இருந்து. அதுக்கு தாங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னே இதுல பாப்புலரான பேங்க்ல முன்னாடியே இருக்கு. உங்ககிட்ட என்ன பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க எடுக்கறீங்க. மேல டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல பாப்புலரான பேங்க்கா இருந்தா முன்னாடியே இருக்கு. லோகோவாட்டம் இருக்கு. அதிலேயே செக் பண்ணிக்கலாம். என்னோட HDFC. உங்களுது என்ன பேங்க்கோ நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க மேல சர்ச் ஐகானும் இருக்குது. இல்ல கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தா ஒவ்வொரு பேங்க் இருக்கு. நீங்க அப்படி பார்த்து எடுத்துக்கலாம். அது உங்க இஷ்டம் தாங்க. இப்போ என்னோட HDFCங்காட்டி அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த பேங்க் அதை கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் நம்பருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் இருக்கான்னு சொல்லி பாக்கு. லிங்க் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரு பாத்துங்க. இப்போ நம்மளுக்கு லிங்க் ஆனங்காட்டி நம்மளுக்கு வந்து கரெக்ட் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரெண்டுமே யுபிஐ ஆப்ல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குது. அதை நம்ம அக்கௌண்ட் ஃபைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே உங்க நீங்க கொடுத்த நம்பருக்குமே கரெக்டா இருக்கா, உங்க ஃபோன் நம்பர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து கனெக்ட் பண்ணிக்கு. இப்போ ஓகே காட் கீழே வரீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க நீங்க வந்து இப்போ பின் கிரியேட் பண்றாப்ல உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு பின் போடணும். அதுக்கு நீங்க உங்க ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், கீழே ஆதார் கார்டு கொடுக்கலாம். நான் உங்க இஷ்டம் தாங்க. ஏடிஎம் கார்டு வந்து டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு ரெண்டும் ஒன்று தாங்க. அதை கொடுத்துக்கலாம். சப்போஸ் இல்ல ஆதார் கார்டு வேணும்னா கீழே ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். உங்க அம்மாட்ட டெபிட் கார்டு இல்லைன்னா நீங்க பேங்க்ல லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம். அது ஆதார் கார்டு கொடுக்கும்போது நீங்க கொடுத்த மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணுமே லிங்க்ல இருந்தா தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். எங்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்னா நீ மேல இருக்கிறத கொடுத்துக்கலாம். சப்போஸ் எங்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லைன்னா நீங்க ஆதார் கார்டு கீழே கொடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த ப்ரொசீடை கொடுத்தீங்கன்னா உங்க ஏடிஎம் கார்டு டீட்டெயில் இருக்கு. அந்த ஏடிஎம் கார்டை என்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்புறம் சொல்றேன். அடுத்தது பேக் வந்துங்க. இதுல பாருங்க ஒரு சப்போஸ் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குன்னா அந்த ஆதார் கார்டை கிளிக் பண்ணோன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குங்க. செக் பாக்ஸ் கொடுத்தோன்னே கீழே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்குங்க. அந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கங்க. சப்போஸ் நம்ம கிட்ட எல்லா கார்டையும் இப்போ டெபிட் கார்டு இருக்குதுன்னா மேலே வந்துங்க யூஸ் டெபிட் கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. அடுத்த பேஜில் உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் 16 நம்பர் லாஸ்ட் 6 நம்பர் கேட்குறாங்க. அடுத்து அந்த ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பிரி டேட், அந்த வேலிடி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை மாசத்துல முடியுது, எந்த வருஷத்துல முடியுது சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டையும் போட்டு என்ட்ரி பண்ணிங்க. அதுலேயே எழுதிருக்கு வேலிடி டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏடிஎம் கார்டுலேயே பார்த்து தரீங்க. நீங்க உங்க ஏடிஎம் கார்டு டீட்டெயில் என்டர் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிறீங்களா, அந்த ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. இப்போ உங்க பேங்க்ல இருந்து உங்க நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருங்க. ஆமாங்க, எந்த பேங்க்கோ அந்த பேங்க்ல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓடிபி இதுல போட்டுங்க. ஆட்டோமேட்டிக் அதுவே எடுத்துக்கு. சப்போஸ் எடுக்கல நீங்க என்ட்ரி பண்ணீங்க. அடுத்து உங்க பின் நம்பர், உங்க பாஸ்வேர்டு, உங்க நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பாஸ்வேர்டு போட வந்தீங்கன்னா அந்த பின் நம்பர் நீங்க இங்க போட்டுங்க. நீங்க என்ன உங்களுக்கு பின் நம்பர் வேணுமோ அதை நீங்க என்டர் பண்ணிக்க ஒரு 4 நம்பர்ல. நீங்க உங்க பின் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதையும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும். 2 டைம் நீங்க என்டர் பண்ணணும். அதனால நீங்க ஏதாவது நோட்ல எழுதி வச்சுக்கங்க. இல்ல ஞாபகம் இருக்குன்னா நீங்க வச்சுக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா நீங்க எழுதி ஏதாவது வச்சுக்கங்க. கரெக்டா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ 2யும் என்டர் பண்ணிட்டு கீழே டிக் ஐக்கான் பார்த்தீங்களா, டிக் ஐக்கான கிளிக் பண்ணீங்க. இப்போ நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது யாருக்கும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். மிஸ்யூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்களும் யாருக்கு ஷேர் பண்ணாதீங்க. இப்போ கொடுத்துங்க. இப்போ கொடுத்த உடனே பாருங்க நம்மளுக்கு பின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லிக்கிறீங்களா, உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க.
இப்போ உங்க பேங்க் செக் பண்ணணும், இல்ல வந்து ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணணும் எல்லாத்துக்குமே உங்க பின் போட்டா மட்டும் தான் நடக்குங்க அந்த காரியம். அடுத்தது நான் Paytmோட டவுன்லோட் லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த லிங்க் மூலியமா போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ₹100 கேஷ்பேக் கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு வந்து இப்ப 2வது பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணணும்னாலும் இதே விதங்க. நீங்க ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணி, நீங்க வந்து யுபிஐ பேமெண்ட் கிளிக் பண்ணாலுமே, இந்த ஆட் பேங்க் அக்கவுண்ட் குடுத்து நீங்க எத்தன பேங்க் அக்கவுண்ட் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தாங்க. அடுத்தது இந்த Paytm அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி தெளிவா பார்த்துலாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிறது, நீங்க ஏதாவது கடைக்கு போனீங்க அப்படின்னா, அந்த கடையில கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க தெரியுங்களா? ஆனா உடனே செல்லுல போட்டோ எடுத்து அந்த கியூஆர் கோட்ல அனுப்புவோம் தெரியுங்களா? அது மாரி. அந்த ஆப்ஷன் தாங்க அந்த ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிறதுல அந்த ஆப்ஷன். அத நீங்க கிளிக் பண்ண உடனே உங்க கேமராவே ஆக்சஸ் பண்ண கேக்கு. அந்த ஆக்சஸ் பண்ண கேமராவ அலோவ் குடுத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கேன வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்க எனபிள் கேமரா குடுத்தீங்க. எனபிள் கேமரா குடுத்த உடனே நம்மளுக்கு கேமரா ஓப்பன் ஆயிரும். அந்த ஸ்கேன் கடையில வச்சிருப்பாங்க தெரியுங்களா? அந்த ஸ்கேன் கடை இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கேன் அந்த கடை நேம் வந்துரும். அந்த கடை நேம் என்னவோ அதை குடுத்து போட்டு, நீங்க அந்த அந்த கடைக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்டு போட்டு, எவ்வளோ சொல்றாங்களோ அந்த அமௌண்ட்ட நீங்க டைப் பண்ணீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட நீங்க டைப் பண்ணீங்க. இப்ப வந்துங்க இப்ப ஸ்கேன் பண்ணோனே அந்த கடை நேம் வந்துடுச்சு எனக்கு. அது வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஏன்னா தெரியாது உங்களுக்கு. அதுக்காக தான் செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக இதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால ஹைட் ஆயிடுச்சு. இப்போ அது எத்தனை அமௌண்ட்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க எத்தனை அமௌண்ட்டா டைப் பண்ணிக்கங்க இப்போ. ஒரு மெசேஜ் மாரி. இப்போ ரூ. 150 ரூ. 160 எவ்வளவோ சொல்லி போட்டு, நீங்க ஓகே குடுத்தோனே பாருங்க. அடுத்து உங்க பின். நீங்க அப்ளை போட்டு ஒரு 4 நம்பர்ல ஒரு பின் போட்டீங்கன்னா, அந்த பின்ன நீங்க என்டர் பண்ணீங்க. ஏன்னா செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக. வேற யாரோ யூஸ் பண்ணுவாங்களா அதுக்காக தாங்க. இப்ப அந்த பின்ன போட்டு நீங்க டிக் குடுத்தீங்க. டிக் குடுத்தோனே நான் ரூ. 1 தான் சென்ட் பண்ணேன். அதனால ரூ. 1 ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸ் ஆயிட்டு நமக்கு வந்து டிக் வந்துரும். பாத்தீங்க இப்ப டிக் வந்துருச்சுங்களா? இது நீங்க அவங்களுக்கு காட்டல. ஆனா இங்க பாத்தீங்களா மணி சென்ட் ஆயிடுச்சு அப்டி சொல்லி நீங்க ஓகே பண்ணீங்களா? அப்புறம் அவங்களுக்கு ரிசீவ் ஆயி மெசேஜ் வந்துரும். இப்படி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேன் பண்றது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா, அது பக்கத்தால டூ மொபைல் நம்பர் இல்ல கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது. அதான் உங்க ஃபோன் நம்பருக்கு மூலியமா பண்ணிக்கலாம். உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல யாருக்காவது உங்க ஃபோன் நம்பர் அத நம்ம ஸ்கேன் பண்ணி பண்ண முடியல அப்படின்னா, மொபைல் நம்பர் அவங்க மொபைல் நம்பர் கூட வாங்கி நம்ம அவங்க கிட்ட மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. அடுத்தது 2 பேங்க் அக்கவுண்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்கு. அதான் உங்க பேங்க் அக்கவுண்ட் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். உங்க பேங்க் இல்ல வேற ஃப்ரெண்டோடது, அம்மாவுது, அப்பாவுது யாருதோட பேங்க் அக்கவுண்ட் நீங்க பேங்க்லயும் சென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸ்கேன் பண்ணிக்கலாம், மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பண்ணிக்கலாம். அடுத்து பேலன்ஸ் இல்ல ஹிஸ்டரி செக் பண்ணணும்னா, அங்க பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரின்னு சொல்லி இருக்குது. பேலன்ஸ் அப்படின்னாலுமே நீங்க எது செக் பண்ணாலுமே நம்மளுக்கு பின் போடணும். நீங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பின் போடணும். அடுத்து மொபைல் ரீசார்ஜ் அதே போல தாங்க. மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதுல யாருக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேக்கும். அது என்ன சிம்ன்னு கேக்கும். ஒவ்வொரு டைமுக்கு ஒரு சிம் கேக்கு. இல்ல நீங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணா போது, அது என்ன பேக் நீங்க என்ன பிளானுக்கு எத்தனைக்கு ரீசார்ஜ் பண்றீங்கன்னு சொல்லி இருக்கு. அந்த பேக்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த பின்ன போட்டு பண்ணிக்கலாம். நீங்க இந்த வேல தான் Paytm அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியுங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் Paytmோட டவுன்லோட் லிங்க்க கமெண்ட் பாக்ஸ்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லிங்க் மூலியமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ₹100 கேஷ்பேக் கிடைக்குங்க. அப்புறம் ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவையா வரீங்கன்னா, நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை டேக் கேர்.